இந்த பூமியில எல்லா குடும்பங்களும் வேலைக்காகவும் பணத்திற்காகவும் அந்தஸ்திற்காகவும் பல பெயருக்காகவும் புகழுக்காகவும் தங்களுடைய வாழ்க்கையும் தங்களுடைய பலத்தையும் தருகின்றார்கள். அப்படிப்பட்ட செயல் தேவ பிள்ளைகள் மத்தியில் காணப்படக்கூடாது. நாம் ஒரு பரம அழைப்பை கொண்டவர்கள். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனக்கூட்டம். நம்மேல் தேவ கரம் இருக்கின்றது. இந்த தலைமுறைக்கென்றே தேவன் உங்களை எழுப்பியிருக்கின்றார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னுடைய நண்பர்கள் நடக்கிறதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்காத. நீ சினிமா நடிகரை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்காத. அவங்க இன்றைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. அவருடைய வாழ்க்கையில திருப்தி இல்லை. அவருடைய வாழ்க்கையிலேயே அவங்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். ஒரு நோக்கம் தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் வைத்திருக்கின்றார். இந்த வாழ்வில் ஏதாவது ஒன்று செய்யணும் என்றால் தேவனுக்காக செய்யப்படுகின்ற காரியம் மாத்திரமே நிலை நிற்கும்.